நாங்கள் சமீபத்தில் இளைஞரணி சார்பாக நடத்தின அறிவு திருவிழா உங்களை பல பேர் தெரிஞ்சிருக்கோம், கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே பேசும்பொழுது நான் குறிப்பிட்டு பேசினேன். நிறைய பேர் கேட்டாங்க, அது ஏன் வள்ளுவர் கோட்டத்தில் நடத்துனீங்க அப்படின்னு. கலைஞர் கட்டிய வள்ளுவர் கோட்டம், அதன் பிறகு அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டு காலம் அதை பராமரிப்பு இல்லாமல் போட்டு விட்டாங்க. அதன் பிறகு கழக ஆட்சி அமைந்த பிறகு தலைவர் அவர்கள் அதற்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சு அதை முழுக்க ரெனோவேட் பண்ணி அதை திறந்து வச்சாங்க. அதன் பிறகு பெரிதாக அங்கே நிகழ்ச்சிகள் நடத்தப்படவில்லை. அரசு சார்பாக 1-2 நிகழ்ச்சிகள், கட்சியின் சார்பாக திமுக சார்பாக நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருந்தது. நான் வள்ளுவர் கோட்டத்தை தேர்ந்தெடுத்ததுமே பல பேர் அதற்கு முட்டுக்கடை போட்டாங்க. இதை யோசிக்கணும், இதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. எனக்கு தெரியும் அது இருக்கு எதற்காக சொல்கிறார்கள் என்றே தெரியும். அந்த ஒரு காரணத்திற்காகவே நான் சொன்ன, நிச்சயம் அறிவு திருவிழாவை நான் வள்ளுவர் கோட்டத்தில் தான் நடத்துவேன் அப்படின்னு அதை நடத்தி காட்டி இன்னைக்கு அது மிகப்பெரிய வெற்றி விழாவாகவே அது அமைந்திருக்கிறது. கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை வரும்பொழுது பாம்பை கொன்று எப்பொழுதுமே கீரி தான் ஜெயிக்கும். ஆனால் பாம்பிடம் கடிப்பட்ட அந்த கீரி அந்த பாம்பினுடைய விஷத்தை போக்கிக் கொள்வதற்காக அதற்கு மட்டுமே தெரிந்த ஒரு மூலிகையில கொண்டு போய் விழுந்து புரளும். அப்படி பொது வாழ்வில் பல பாம்புகளிடம் கடிபடும் நான் பெரியார் திடலுக்கு வந்து பெரியார் எனும் மூலிகையை தடவினால் அந்த விஷமெல்லாம் முறிந்து போகும் அப்படின்னு கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். கலைஞர் அவர்களை மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களை மட்டுமல்ல, என்னையும் சில நேரங்களில் நிறைய பாசிச பாம்புகள் சீண்டு கொண்டே இன்றைக்கும் இருக்கின்றது. ஆகவே எங்களுக்கும் பெரியார் திடலோட மூலிகை கண்டிப்பாக தேவைப்படும்.